Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லிரிக்கல் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதுனா இந்த வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிளான் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாட்டாங்க சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தால கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன்ட் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இதுக்கு புக் மார்க் பர்சன்ட் மட்டும் பார்த்தா நான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் உங்களால் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுலாம் அவுட் இம்போர்ட் புக் மார்க் பர்சன் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்க மாதிரி பார்த்தா ஒரு லிரிக்கில் இருக்க டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நான் வந்து இது வந்து இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக 9:18 நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக படித்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சிம்பிளாக டக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இல்லை எப்படி ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக 9:18 வச்சுங்க. வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. மீடியா போங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜே வேணுன்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் டெலகிராம் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி மேப் ப்ளஸ் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். ஆட் ஆன மேலே 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணால் இன்னும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம் இமேஜை. இமேஜ் ஜூம் பண்ணோன்னே கரெக்டாக இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகிடும். 11:00 அங்கே ஜம்ப் பண்ணி பார்த்தா கட் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து தேர்டாக ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி கட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ். அதாவது இதே ஸ்டெப்பில் நான் கீழே எப்படி கட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காட் பண்ணிங்க. காட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:08 ஒரு லேர் இருக்கும். அந்த லேர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லேர் இருக்கும் 11:14 அந்த லேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. லேர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு லேர் விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13:28 ஒரு லேர் இருக்கும். அந்த லேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேருக்கு கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து 2 லேர் நினைக்கிறேன். கரெக்டாக 11:26 ஒன்று நெக்ஸ்ட்டு 13:26 ஒன்று ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பேக் வந்துங்க. திருப்பி வந்து ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. செகண்டாக ஒரு லேர் இருக்கும். இப்போ அந்த லேர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15:24 ஒரு லேர் இருக்குது. இப்போ அந்த லேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. ஒரே லேருக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி திருப்பி ஷேர் ப்ரெஸ் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:04 ஒரு லேர் இருக்குல்ல தேர்டாக ஒரு லேர் கரெக்டாக தேர்டாக லேர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் இருக்கும். டபுள் புக் மார்க் பார்த்தா ஒரு லேர் இருக்கும். கரெக்டாக 17:23 அந்த லேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் வந்து ஒரு லேர் மட்டும் தான். நெக்ஸ்ட் திரும்பி பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து ஷேர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு லேர் இருக்குது. இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிங்க. லேர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணியிருப்பீங்க. இப்போ கரெக்டாக லேர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி லேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி ஆச்சு. இப்போ வந்து பேக் வந்துங்க. இப்போ பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் எந்தெந்த லேர்லாம் நீங்கள் வந்து இப்போ வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் எம்டியாக விட்டுருக்கீங்களோ அந்த எல்லா லேருக்கு ஒரே ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக லேர் செலக்ட் பண்ணிங்க. லேர் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் அது பக்கத்தில் ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் மாதிரி பக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்கான எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். எங்கே எம்டியாக இருக்குதோ எல்லா லேயருக்குமே நீங்கள் அதே மாதிரி ஃபேஸ் ஸ்டைல் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் வந்து அந்த பக்கெட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இது ஆஃப் பண்ண தேவையில்ல. கரெக்டாக இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டைல் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் ஆகினே வந்துடும். இதே மாதிரி லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிசியில் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 2 லேயர் வந்து காப்பி பண்ணி பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டார்ட்லேருந்து ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 2 லேயர்னு ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த 2 லேயர் வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணி அந்த 2 லேயர் வந்து கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே தெரியும் போல யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட் ஆகி செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சொல்கிறாரு. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.